அந்த தேவர்களுடைய ஆணவத்திலிருந்துதான் அசுரன் தோன்றினான். இறைவன் அசுரனை உண்டாக்கவில்லை. நல்லா புரியணும். அப்ப அப்படிப்பட்ட அந்த குரோணியை, அப்ப குரோணியுடைய முதல் பிறவி பிறக்கிறான். அதன் பிறகு அவனை வெட்டி 6 துண்டுகளாக வெட்டி 6 பிறவிகள், அப்படி மொத்தம் 7 பிறவிகள் இந்த குரோணியானவன் இந்த பூமியில வந்து பிறக்கிறான். அப்படி அவன் பிறந்த காரணம், அவனை இறைவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே அவன் பெற்ற வரத்தை எல்லாம் மாய்க்கக்கூடிய வண்ணம் இந்த பூமியிலே அந்த இறைவன் தோன்றி அவனை அடித்தார், அவனை வதம் செய்தார் என்கிற அந்த காரண காரியத்தோடு இறைவன் நடத்திய அந்த யுக வரலாறு. இதுதான் செய்த கதை கட்டுரைக்க என்பது சொல்ல. இதுதான் காரணம் போல் செய்த கதை. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. குரோனி பறந்ததிலிருந்து இந்த கலியன் நம்மை ஆட்சி செய்கிற வரையிலும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதில் உள்ளார்ந்த காரணங்கள் இருக்கின்றன. இந்த காரணங்களை எல்லாம் சங்கிலி தொடர்போல நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் அகிலத்திரட்டு அம்மானை. இனி பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில். இதை இறைவன் தன்னுடைய பாத அந்த தீட்சையின் மூலம் என்னுடைய நாவிலிருந்து பூரணமாக நான் ஆராய்ந்து பாடுவதற்கு நாராயணருடைய பாதம் என்னுடைய நாவிலே இருந்து அருள் செய்கிறது. இதான் காப்பு போதினுடைய முதல் விருத்தம் நமக்கு சொல்கிறது.